ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. பிரியமானவர்களே, இந்த நாள் வேத வார்த்தை மத்தேயு 25வது அதிகாரத்துல 8வது வசனத்துல வாசிக்கிறோம். ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. புத்தி இல்லாதவர்கள் புத்தி உள்ளவர்களை நோக்கி, உங்கள் எண்ணெயில் எங்களுக்கு கொஞ்சம் கொடுங்கள், எங்கள் தீவிட்டிகள் அணைந்து போகிறது என்றார்கள். புத்தி உள்ளவர்கள் பிரதியுத்தரமாக, அப்படியல்ல, எங்களுக்கும் உங்களுக்கும் போதுமழை இராதபடி நீங்கள் விற்கிறவர்களிடத்திற்கு போய் உங்களுக்காக வாங்கிக் கொள்ளுங்கள் என்றார்கள். அப்படியே அவர்கள் வாங்க போன போது மணவாளன் வந்துவிட்டார். ஆயத்தமாய் இருந்தவர்கள் அவரோட கூட கல்யாண வீட்டுக்குள் பிரவேசித்தார்கள். கதவு அடைக்கப்பட்டது. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த நாள்ல தேவன் நம்மளுக்கு ஏன்னா கன்னிகை பத்தி கொடுத்திருக்காருன்னா நம்ம எப்படி புத்தியோட இருக்கிறோம் அப்படிங்கறதுதான் தேவன் நம்மளோட பேசிக்கொண்டு இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. 10 கன்னிகைகள் இருந்தாங்க. ஏன்னா தேவன் மணவாளன் வரும்போது எதிர்கொண்டு நிக்கிறதுக்காக தான். அப்ப இந்த மணவாளன் வருகிறார் என்று வர்றதுக்குள்ளேயும் என்ன பண்ணிருச்சு, தூக்கம். 10 பேரும் தூங்கி விட்டார்கள். அப்புறம் ஒரு சத்தம் கேட்டிருக்குது. என்ன சத்தம் கேட்ட உடனே, மணவாளன் வருகிறார் என்று சத்தம் கேட்ட உடனே தடாபுடான்னு எந்திரிச்சிருக்கிறாங்க. இன்னைக்கு நம்ம ஜெபிக்கிறதுக்கு எத்தனை பேர் நம்ம தூங்காம விழித்திருக்கிறோம், நம்ம எத்தனை பேர் அதிகாலையில ஜெபிக்கிறோம். இதையெல்லாம் தான் தேவன் நம்மளோட பேசிக்கொண்டு இருக்கிறார். தேவன் வரும் நாளில நம்ம விழித்து இருக்க வேண்டுமா? ஆமென். அல்லேலூயா. அப்ப இந்த 10 பேருமே தூங்கி விட்டார்கள். அப்ப 2வது மறுபடி மணவாளன் வருகிறார் என்று சொன்ன உடனே தடாபுடான்னு எந்திரிச்சு புத்தியுள்ள கன்னிகை 5 பேரும் எண்ணெய் தீவெட்டியோ நின்றார்கள். 5 பேருக்கு எண்ணெய், புத்தி இல்லாதவர்கள் எண்ணெய் எடுத்துட்டு வரவில்லை. ஆமென். அல்லேலூயா. அப்ப அந்த 5 பேரும் போய் எங்களுக்கு கொஞ்சம் எண்ணெய் தாருங்கன்னு சொல்லி அந்த 5 புத்தி உள்ள கன்னிகிட்ட கேட்டிருக்கிறாங்க. அப்ப கேட்கும் போது என்னன்னா, எங்களுக்கு போதுமான அளவுதான் இருக்கிறது, நீங்கள் போய் கடைக்கு போய் வாங்கி கொள்ளுங்கள்னு சொல்லி இருக்கிறாங்க. அப்ப அப்படியெல்லாம் சொல்லும் போது அப்ப மறுபடியும் அவங்க போய் விட்டார்கள். போகும்போது ஏன்னா மணவாளன் வந்து விட்டார். ஆமென். அல்லேலூயா. அப்ப மணவாளன் வருகிறார் என்று சொல்லும் போது அப்ப இந்த மாதிரிதான் நம்ம தேவன் என்ன சொன்னா, நம்ம பரிசுத்த ஆவியானவர் நம்ம கிட்ட வரும்போது நம்ம அவர் ஆராதிக்க நம்ம விழித்திருக்க வேண்டும். ஆமென். அல்லேலூயா. விழித்திருக்கும் போதுதான் அவரை எதிர்கொண்டு நம்ம அவரோட போக முடியுமே தவிர, நம்ம தூங்கி கொண்டு இருந்தோம்னா, புத்தி இல்லாம நம்ம தூங்கி கொண்டு இருந்தோம்னா, ஒரு நாள்ல தேவன் அவர் நம்மளை கண்டுக்க மாட்டார். ஏன்னா அவருக்கு எதிர்கொண்டு நம்ம நிக்கணும். அவர் வரும்போது நம்ம விழித்திருக்க வேண்டும். என்ன ஜாமத்திலேயோ எந்த நேரத்திலயும் அவர் வருவார். ஆமென். அல்லேலூயா. பின்பு மற்ற கன்னிகைகளும் வந்து, ஆண்டவரே, ஆண்டவரை, எங்களுக்கு திறக்க வேண்டும் என்றார்கள். அதற்கு அவர், உங்களை அறியேன் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். மனுஷகுமாரன் வரும் நாளிலேயாவது நீங்கள் அறியாதிருக்கிறபடியால் விழித்திருங்கள். அன்றையும் பரலோக ராஜ்யம் புரதேசத்துக்கு பிரயாணமாய் போகிற ஒரு மனுஷன் தன் ஊழியக்காரரை அழைத்து தன் ஆஸ்திகளை அவர்கள் வசமாய் ஒப்பு கொடுத்தது போல் இருக்கிறது. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப மணவாளன் வந்து விட்டார். வந்த முன்னாடி இவங்க போனவங்க வரல. ஆமென். அல்லேலூயா. அப்ப கதவை அடைச்சிட்டார். ஏன்னா அதை அடைச்ச உடனே அப்புறம் மறுபடி தட்டுகிறார்கள். ஆண்டவரே, திறங்கள் திறங்கள் திறங்கள், நாங்க வந்து விட்டோம் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுறாரா, உங்களை நாங்கள் அறியவில்லை என்று. ஆமென். அல்லேலூயா. புத்தி உள்ளவர்கள் தேவனோட கல்யாண வீட்டில் மணவாளன் வரும்போது அந்த கன்னிகை கலந்து கொண்டார்கள். அவரோட ராஜ்யத்தில் பிரவேசித்தார்கள். ஆமென். அல்லேலூயா. புத்தி இல்லாதவர்கள் வெளியில கத்தினாலும் கதறினாலும் உள்ள போக முடியவில்லை. அதனால இந்த நாள்ல நம்ம யாராவது ஜெபிக்காம இருக்கிறோமா, அசட்டை பண்ணி கொண்டே இருக்கிறோமா, நம்ம தூங்கி கொண்டு இருக்கிறோமா? இந்த நாள்ல தேவன் நம்மளோடு தான் பேசி கொண்டு இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. ஏன்னா இந்த நாள்ல அதிகாலையில் தேடுகிறோம் கண்டடைவான். ஆமென். அல்லேலூயா. ஏன்னா அதிகாலையில நம்ம சோத்தரித்து தேவனை ஆராதிக்கும் போது தேவன் நமக்குள்ள வாசமாய் இருப்பார். ஆமென். அல்லேலூயா.
அதிகாலையில நம்ம எதையுமே யோசிக்காம தூங்கி கொண்டிருந்தால் இந்த புத்தி இல்லாத பெண்கள் போல நம்மளும் ஒரு நாள் போய் கதவை தட்டினாலும் கதறினாலும் அவர் திறக்க மாட்டார். உங்களை தெரியாது, எனக்கு அறியவில்லை என்பார். ஏன்னா அவரை ஆராதிக்கும் போது, அவரை துதிக்கும் போது, அவருக்காக நம்ம எதிர்கொண்டு விழித்திருக்கிறோமா? 1 மணி நேரம் எனக்காக ஜெபிக்க கூடாதா என்று சொல்லுகிறார். ஆமென், அல்லேலூயா. எனக்காக 1 மணி நேரம் நீங்க விழித்திருக்க கூடாதா என்று சொல்லுகிறார். ஆமென், அல்லேலூயா. அந்த மாதிரி நம்ம 1 மணி நேரம் தேவனுக்கு இன்ற நாள நம்ம ஆராதிக்கிறோமா, ஜெபிக்கிறோமா, துதிக்கிறோமா? இதையெல்லாம் நம்ம இந்த நாள்ல தேவன் நம்மளோடு பேசி கொண்டு இருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. அதனால நம்ம விழித்திருக்க வேண்டும் என்று தேவன் சொல்லுகிறார். நம்ம இந்த புத்தியுள்ள பெண்களாக போல நம்மளும் விழித்திருந்து புத்தியோடு நம்ம இருப்போம். ஆமென், அல்லேலூயா. அப்பனா ஜெபிக்கணும். ஏன்னா தேவனை ஆராதிக்கிற பிள்ளைகள் ஒவ்வொரு நாளும் பயத்தோடு பக்தியோடு ஜெபிக்கும் போது தேவன் பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொரு நாள் நம்ம நிரப்பப்படுவார். ஆமென், அல்லேலூயா. துதிக்கும் போதும் பாடும் போதும் அவரு நம்மளை நிரப்பப்படுகிறார். ஏன்னா அதையெல்லாம் எதிர்பார்க்காம நம்ம அசிட்ட பண்ணி கொண்டே இருந்தோம்னா நம்ம என்ன ஆலயத்துக்கு ஒரு நாள் மட்டும் போனா போதும், அங்க போய் இந்த பிரசங்கத்தை அனுபவிச்சா போதும் நம்ம எல்லாரும் இருக்கிறோம். அப்படி அல்ல, தேவனை அனுதினமுமே நம்ம ஆராதிக்கிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். ஆமென், அல்லேலூயா. விழித்திருக்க வேண்டும். விழித்திருக்கும் போது தேவன் என்ன செய்வாரா? அவர் ஏன்னா நம்ம காத்திருக்க வேண்டும். ஏன்னா ஜெபத்துல தரித்திருக்க வேண்டும். ஆமென், அல்லேலூயா. தரித்திருக்கும் போது தேவன் நம்மளுக்கு தேவையானதை அவர் அனைத்தும் செய்வார். அவர் நம்மளை கையை பிடித்து ஒவ்வொரு சூழ்நிலையிலும், ஏதாவது சூழ்நிலையில நீங்க பயந்து கொண்டு இருக்கிறீங்களா, கஷ்டத்தோடு இருக்கிறீங்களா, அதுக்கெல்லாம் வழியே இல்லை. அந்த மாதிரி சூழ்நிலை வரும்போது தேவன் உங்களை கையை பிடித்து அழைத்து கொண்டு போவார். ஆமென், அல்லேலூயா. இக்கட்டான சூழ்நிலையில கூட நம்ம இருக்கலாம், ஒரு சோதனை இருக்கலாம், ஒரு நிந்தையில இருக்கலாம், ஒரு கஷ்டத்தை இருக்கலாம், ஒரு போராட்டம், ஒரு தாங்க முடியாத வேதனை, ஏன்னா ஒரு கண்ணீர்கள், ஒரு நோய்வாயினால ஒரு சிக்குண்டு போயிருக்கிறீங்களா, ஒரு நோய்வாயால ஏன்னா வேதனையோடு துன்பத்தோடு இருக்கிறீங்களா, ஒரு பிரச்சனையை மாட்டிக்கொண்டு இருக்கிறீங்களா? இப்படி எல்லாம் இருக்கும்போது நீங்க அதுலயே சிந்தித்து கொண்டு இருந்தா ஒண்ணுமே கூடாது. நம்ம பலத்தினாலேயோ பலக்காரத்தினாலேயோ ஒண்ணும் ஆகாது. தேவனோட ஆவியினால் எல்லாம் கூடும். ஆமென், அல்லேலூயா. அப்ப அந்த பிரச்சனையெல்லாம் நீங்கணும்னா இந்த புத்தியுள்ள கன்னிகை போல நம்ம ஒவ்வொரு நாளும் விழித்திருக்க வேண்டும். விழித்து தேவனை ஆராதிக்க நம்ம பிரச்சனையெல்லாம் ஒவ்வொன்றும் அவர் அறிந்திருப்பார். நம்ம ஒவ்வொரு முடிகளும் எண்ணப்பட்டு இருக்கிறது. ஆமென், அல்லேலூயா. ஏன்னா நம்ம வேணா சீவும் போது அதை பிடிங்க எடுத்து தூக்கி குப்பையில டஸ்ட்ல போட்டு போயிட்டே இருப்போம். அவரு அப்படி இல்ல. ஒரு முடி ஊழ்ந்தா கூட அந்த முடியை எடுத்து பாதுகாப்பா டப்பாவில போட்டு வச்சு, என் பிள்ளை முடி ஊழ்ந்து விட்டதே இந்த நாள்ல அப்படி சொல்லி மனவேதனைப்படுவாராம். அப்படிப்பட்ட தேவன் நம்ம மேல எவ்வளவு ஒரு பாதுகாப்பா இருப்பார். நமக்கு வர நிந்தைகள், கஷ்டங்கள், துன்பத்தை எல்லாம் அவர் எப்படி அவரு நம்மளுக்கு விடுதலை கொடுப்பார். ஆமென், அல்லேலூயா. அவர் நம்மளுக்காக வேதனைப்படுகிற தேவன் தான் இயேசு. ஆமென், அல்லேலூயா. ஏன்னா நம்மளுக்காக தான் ரத்தம் சிந்தி இருக்கிறார், நம்மளுக்காக தான் பாடுகள் பட்டிருக்கிறார். ஏன்னா ஒவ்வொரு நாளும் சிலுவைய நம்ம நினைவு கூறுவர்களாக இருக்க வேண்டும். ஆமென், அல்லேலூயா. சிலுவையில் எத்தனை பாடுகள், எத்தனை உபத்திரவங்கள், எத்தனை கஷ்டங்கள் பட்டார். ஆனால் நான் கஷ்டத்தை ஏற்றுக்கொண்டேன் முறுமுறுத்தாரா? ஒன்றுமே இல்லை. இன்னைக்கு ஒரு சின்ன சூழ்நிலை வந்தாலும் நம்ம முறுமுறுத்துறோம். வீட்டுல ஒரு பிரச்சனை வந்தா முறுமுறுத்துறோம், வீட்டுல ஒரு டென்ஷன் ஆனா முறுமுறுத்துறோம், யாராவது சொல்லிட்டா அழுகுறோம், யாராவது இப்படி இருக்கிறீங்களே, நீங்க எல்லாம் என்ன வாழ தெரியாம வாழ்றீங்களேன்னு கேட்டா உடனே மூளையில போய் விழுந்துடுறோம். நம்ம எதையாவது பண்ணிக்கலாமா, எங்களை இப்படி கேட்டாங்க, நாங்க ஏதாவது பண்ணிக்கலாம் அப்படின்லாம் நம்ம யோசிக்கிறோம். அதெல்லாம் அல்ல. இயேசு மரணம் வந்தது போது கூட அவர் சிரித்து கொண்டே ஏற்றுக்கொண்டார். எதுக்காக? நமக்காக. ஏன்னா நம்ம பாவங்கள், அக்கிரமங்கள், அநியாயங்கள் எல்லாத்தையும் அவர் எடுத்து போடுறதுக்காக என்ன சொந்த குமாரனையே தேவன் கொடுத்தார். என தந்தை நம்ம அனுப்பியிருக்க நம்ம காரியத்தை கண்டிப்பாக நிறைவேற்றணும்னு சொல்லி சந்தோஷமா ஏத்துக்கொண்டார். ஆமென், ஹல்லேலூயா. அப்படிதான் நம்மளுக்கு இந்த பூலோகத்துல கொண்டு வந்திருக்காருன்னா நமக்கு ஒரு திட்டம் வைத்திருப்பார். இந்த காரியத்தை நீங்க சரிவர செய்யணும் என்று நம்ம தேவனுக்காக எத்தனை பேர் ஓடுகிறோம். ஏன்னா இயேசு தந்தை அனுப்பினதை அதை அப்படியே நிறைவேற்றினார். நம்ம ஏதாவது நிறைவேற்றுறோமா? நம்ம எத்தனையோ வார்த்தை கேட்கிறோம், ஊழியம் செய்யணும், ஏன்னா ஊழியம் செய்யணும், மக்களுக்கு
பிறருக்கு சொல்லணும், பிரஸ்தாவப்படுத்தணும் சொல்றாங்க. நம்ம யாருக்காவது ஒரு 2 வார்த்தை சொல்றோமா, தேவனோட அன்பு சொல்றோமா, நம்மளே ருசிச்சா போதும்னு சொல்லி இருக்கிறோம். அப்ப நம்ம 4 பேத்துக்கு சொல்றோமா, நம்ம அனுபவிச்சத பிறருக்கு சொல்றோமா? சொல்றவங்களா கூட இந்த நாள்ல இருக்க வேண்டும் என்று தேவன் பேசிக்கொண்டு இருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. அப்ப இப்படிதான் நம்ம புத்தி உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று தேவன் சொல்லிக் கொண்டு இருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. இந்த நாள்ல கூட நம்ம புத்தி உள்ளவர்களாக 4 பேத்துக்கு நம்ம ருசித்ததை அனைவருக்கும் சொல்லிக் கொடுப்போம். அவர்களும் ருசிக்கும்படிக்கு நம்ம சமயம் கிடைக்கும் போது, சமயம் கிடைத்தாலும் கிடைக்காவிட்டாலும் நம்ம ஆயத்தமாக இருக்க வேண்டும். ஆமென், அல்லேலூயா. நம்ம இதுக்காக பிரயாசம் எடுக்க வேண்டியது இல்ல. எந்த சூழ்நிலையில சமயம் கிடைத்தாலும் ஒரு தேவனோட அன்பை சொல்ல ஆயத்தமாக இருக்க வேண்டும். ஏன்னா எந்த இடத்துக்கு போனாலும் தேவனோட வார்த்தை, ஒரு பிரச்சனை இருந்தாங்கன்னா அவங்க பிரச்சனைக்கு நீங்க கவலைப்படாத சிஸ்டர், நீங்க கவலைப்படாத பிரதர்னு சொல்லி அவங்களுக்கு ஆறுதல் சொல்றவங்களா நம்ம இருக்க வேண்டும், விழித்து இருக்க வேண்டும். அந்த இடத்துல தேவனோட வார்த்தையை சொல்றவங்களா இருக்கணும். இந்த மாதிரி எனக்கு பிரச்சனை இருந்தது, தேவன் எனக்கு அற்புதம், உங்களுக்கு எத்தனை அற்புதம் தேவன் செய்திருப்பார், அந்த அற்புதத்தை சொல்றவங்களா கூட இருக்கலாம் இந்த நாள்ல கூட. ஆமென், அல்லேலூயா. அந்த அற்புதத்தை நம்ம சொல்லுவோம். தேவனோட செய்த காரியங்களை நம்ம ஒரு எதுவுமே அவர் கேட்கல. ஏன்னா அன்பா இருங்கன்னு தான் சொல்றார். ஏன்னா நம்ம ருசிச்சது போல பிறரையும் ருசிக்க சொல்லணும் தான் சொல்றார். ஏன்னா நம்ம கஷ்டத்துல யாராவது ஒருத்தர் நமக்கு சொல்லியிருப்பாங்க, அந்த வார்த்தை வைத்து நம்ம தேவனை பிடித்து கொண்டோம். அது போல நம்மளும் யாராவது கஷ்டத்துல இருக்கும்போது தேவனை பத்தி சொல்லி அவர்களுக்கு ஒரு ஆறுதலை வாங்கி கொடுக்க வேண்டும். அவர்களுக்கு வழியை காட்டி கொடுக்கிறவங்களாக விழித்திருக்க வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. கேட்ட வார்த்தைக்காக ஜெபித்துக் கொள்ளலாம். சோதராண்டவரே தகப்பனே கர்த்தாவே சோதரிக்கிறப்பா. இந்த நாள்ல கூட தகப்பனே ராஜா மத்தேயு 25வது அதிகாரத்துல ஆண்டவரே நாங்க தானிக்கும் ராஜா சோதரிக்கிறோம் அப்பா. 10 கன்னிகை பத்தி ஆண்டவரே ராஜா நாங்க அறிந்து கொண்டோம். ஆண்டவரே தகப்பனே 10 கன்னிகளையும் ஆண்டவரே நீர் வரும் வரைக்கும் தூங்கி விட்டார் ராஜா. அது போல ஒவ்வொருவரும் நாங்க தூங்கி கொண்டு இல்லாதபடிக்கு ஆண்டவரை விழித்து கொண்டு புத்தி உள்ள கன்னிகளாக ஒவ்வொரு பெண்களும் இருக்கும்படிக்கு நாங்க செபிக்கிறோம் ராஜா. தகப்பனே ராஜா, புத்தி இல்லாமல் தகப்பனே அவர்கள் ஆண்டவரைக்கு வெளியே தள்ளி கதவை அடைத்தது போல இல்லாதபடிக்கு ஆண்டவரை புத்தி உள்ள கன்னிகளாக மணவாளன் வரும்போது எல்லாம் விழித்து இருக்கும்படிக்கு நாங்க செபிக்கிறோம் ஐயா. தகப்பனே உங்களோடு ஆண்டவரே கையை பிடித்து உங்களோடு நாங்க வரும்படிக்கு நாங்க செபிக்கிறோம் ஐயா. தகப்பனே இதுல யாரெல்லாம் தூங்கி கொண்டு இருக்கிறாங்களப்பா, தூங்குற ஒவ்வொரு பெண்ணுங்களுக்காகவும் நாங்க ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே தகப்பனே தூங்காதபடிக்கு 1 மணி நேரம் எனக்காக விழித்திருக்க கூடாதா, 1 மணி நேரம் எனக்கு ஜெபிக்க கூடாதா, 1 மணி நேரம் எனக்காக எதிர்கொண்டு இருக்க கூடாதான்னு சொல்லி வேதவசனம் படி ஆண்டவரே நாங்க 1 மணி நேரம் ஆண்டவரே நீங்க வரும்படிக்கு நாங்க விழித்திருக்கிறோம் ராஜா. தகப்பனே உங்களுக்கு எதிர்கொண்டு நிக்கிறோம் ஆண்டவரே. புத்தி உள்ள கன்னிகளாக எண்ணெயோடு தீவெட்டியோடு நாங்க எதிர்காத்து கொண்டு இருக்க ஒவ்வொருவருக்கும் அந்த கிருபை தரும்படிக்கு நாங்க ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆசீர்வதிங்க ராஜா, ஒவ்வொருவரையும் ஆண்டவரே ஆசீர்வதிங்க. தூங்கி கொண்டு இருக்கிற ஒவ்வொரு பெண்களுக்காக நாங்க ஜெபிக்கிறோம் ஐயா. தேவன் வரும்படி பல மணவாளன் வரும்படி ஆண்டவரே எல்லாரும் விழித்திருக்கும்படி நாங்க ஜெபிக்கிறோம். ஆசீர்வதிங்க ராஜா. தகப்பனே ஒவ்வொரு பெண்களுக்காகவும் இந்த நாள்ல கூட நாங்க ஜெபிக்கிறோம் சுவாமி. தூங்கி கொண்டு இருக்கிற ஒவ்வொரு பெண்களுக்காகவும் ஜெபிக்கிறோம். அனைவரும் விழித்து தேவனை ஆராதிக்கிற பிள்ளைகளாக, சோத்தரிக்கிற பிள்ளைகளாக, தகப்பனே கர்த்தாவே உங்களோட வார்த்தையை கேட்டு நடக்கிற பிள்ளைகளாக நடக்கும்படிக்கு நாங்க ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். அனைவருக்கும்